இப்போ இந்த ஒரு பெரிய ஒரு நிலைமை வந்து எங்களுக்கு நடந்ததால வந்து இவ்வளோ நாள் வந்து நாங்கள் வீடியோ போடாக்கான மெயின் செய்யலாம் போடாமல் உடனே போகலாம் போட்டது. அப்போ என்ன செய்யறது அந்தத்துக்கு வந்து எங்களோட சுமன் மாமா உடனே நான் கை கொடுத்துட்டேன். சொன்னால் சொல்ல வருந்தேன் இனி வந்து எல்லாம் காலட்டி காயம் அந்த நூலியா பனி முட்டதுக்கு மறைஞ்சிட்டு அடி வாங்க போறேன் டேய் இரும்பு காலா ஆனா ஆல்ட்ரா போர்டு சரியில்லையா? அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. ஓகே, இப்போ இந்த தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து எங்களுடைய வீட்டை வந்து நிற்க வேணாம்மா அவங்க இங்கே தான் மாறி வந்து அம்மா இங்கே பக்கம் மாறும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க எங்கடாப்பா புஷ்கர் ஓடி வந்து வேணாம்மா எங்கே ஓடுது ரோட்டில் குப்பையில் எடுத்துனான் பக்கத்து காணிக்கான மட்டை இருந்த மாதிரி சோடி அதான். ஓகே, அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கடாப்பா ஆட்களை நிறைய நாட்களாக வந்து காணலைன்னு சொல்லி அப்போ நிறைய நாளாக இப்போ வீடியோ போட்டாக்கான காரணம் வந்து நிறைய காரணம் இருக்குது. நம்ம ஒரு மனிதனுக்கு எந்த நேரத்தில் எப்படியான டைம் வந்து மாறும் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. இப்போ அப்படி ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எங்களில் நிற்கிற வாகனம் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரே பைக் தான் நிற்கிறேன். அம்மா அங்கேயும் போகிறோன்னு சொன்னாலும் சரி, நான் அங்கேயும் நான் போகிறோம் சரி, என்ன தேவைன்னு சொன்னாலும் சரி அதெல்லாம் வந்து போகணும். இப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று பைக்குக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு. திடீரென்று ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால கொண்டே கடையில் கொடுத்து அது வந்துட்டு ஹார்ட் கொஞ்சம் 15 கஜத்தில் நிற்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உண்டு. அதை வந்து ஹார்ட் அட்டாக்னு சொன்னால் சொல்ல வேணுமே இனி வந்து எல்லாம் காலட்டி கூட்டி நிறைய வேலையில் வந்து இருக்குது. அப்படி கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்போ ஒன்றுமே செய்யலாம் போட்டும் கிட்டத்தட்ட வந்து ஏரியாவுக்கு வீடியோ எடுக்கிறாங்க செய்யணும். ஒரு பாட்டு நீ பாட்டு திரும்ப கிருஷ்ணா வருது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இடையில் வாகனம் வந்தால் வந்து சத்தமாக இருந்தேன் நம்ம. அப்போ என்ன ரீசன் சொன்னால் அதான் வந்து என்னுடைய பைக் வந்து திடீரென வந்து பழுதா போனவங்க வந்து அதனால் ஒன்றுமே செய்யலாம் போடாம உடனே போகலாம் போட்டு அப்போ என்ன செய்யறது அந்தத்துக்கு வந்து என்னோட சுமன் மாமா உடனே நான் கை கொடுத்துட்டார். வந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து நான் மாமாண்ட பைக் வந்து 3 நாளைக்கு மேலே நான் வச்சிருக்கேன். நம்ம எனக்குள்ள வச்சிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை மூட்டத்தைகளுக்கு இல்லாத உழைப்பாடு தினம் மண்டும் கடை போட்டு நாளைக்கு தருவாங்க. நாளைக்கு நான் மெயினாக நிற்கணும். அதாவது வந்து இன்னொரு காரணம் அந்த மோட்டர் சைக்கிள் வந்து சாட்டக்கூடாது. நம்ம அதான் வந்து மெயின் காரணமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அப்பாவுடைய வேலை வந்து அவசர வேலையை சொன்னால் தெரியும். அதாவது எங்கே போகணும்னு சொல்லிடுறேன். அதாவது ஊருக்கேன்னு சொன்னால் வந்து அப்பா வந்து போவார். அப்போ இது யாழ்ப்பாணம் போகணும் அப்படின்னு சொன்னால் நானும் வந்து போகத்தான் வேணுமே. அப்போ அந்த ஒரு சூழ்நிலை வந்து இங்கே ஊருக்குள்ளே வேலை செய்கிறவங்க நம்மளை வந்து எல்லா டைம் வந்து பைக் வந்து இருக்கும். ஸோ லைசன்ஸ் வந்து இல்லாமல் இருக்கனால வந்து அவங்க வந்து போகாத பட்சத்தில் வந்து ஓகே நானும் போய்ட்டு சும்மா தானே இருக்கிறேன், வீடியோ எடுக்கலாத ஒரு நிலைமை தானே அப்படின்ற ஒரு நானும் வந்து இப்போ அப்பாவோட வந்து வேலைக்கு ஒரு 2 நாள் வந்து நான் போயிருந்தேன். நம்ம அப்போ போட்டு இங்கே வந்து நேற்று பின்னேரம் வந்து பைக் கடைக்கு போவான்னு சொல்லிட்டாங்க. இடுப்பு குத்து வந்துட்டாங்க திடீர்னு பைக்கு வந்து. அப்போ அதை வந்து யாழ்ப்பாணம் கொண்டு விடாதான் சரி பண்ணி தருவாங்கன்னு சொல்லி இப்போ நாளைக்கும் வந்து அப்பாவோட வேலை இருக்குது. அப்போ அதை கூட வந்து நான் கட் பண்ணி போட்டு நாளைக்கு மார்னிங் வந்து யாழ்ப்பாணம் போய் அந்த அஜினை வந்து அவாண்ட விட்டு விடணும் தந்தி விடு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நாளைய தினம் வந்து இப்போ பைக்கை வந்து நாங்கள் கொண்டு போய் செஞ்சோம்னு சொன்னால் தான் இனி ஒவ்வொரு நாளும் வந்து எங்களால் வந்து அதை விட ஆற்றி விட்டு கிளாஸ் வந்து நான் கட் ஆகிட்டேன். அது வந்து போன சனி கட் ஆகிட்டு அடுத்து வந்துட்டு
இப்போ வெள்ளிக்கிழமை அந்த இதுக்காக எந்த என்ன யூசி மேக்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக போட்டு அப்போ எல்லாமே வந்து சிக்கலாக போட்டு நம்ம அந்த ஒரு சூழ்நிலை வந்து நானே பள்ளிக்கூடம் நடந்தனால நான் கொண்டு போய் பஸ் கோட்டில் விடணும் வேணும்னு சொன்னால் ஆற்றில் வளைக்குதோ பயங்கர இல்லையா அப்பளத்துக்கு நீங்கள் யோசிக்காம நடந்து போகிறது நான் கொண்டே விட்டுட்டு நான் நாளைக்கு பெரிய பாட்டு சொல்லுதான் வேலைக்கு இன்னொரு சின்ன மடக்குள்ள வந்து அப்போ எல்லாம் முடிச்சு போட்டு இல்லை இப்போ மோட்டிச்சே இப்போ தருவாங்களாம்மா தெரியும் இப்போ நாளைக்கு மோட்டிச்சு எடுத்து கொண்டு போய் இப்போ தருவன் கொண்டு வந்து இதில் சிக்கலால் அனுப்பி விடணும் அப்போ அம்மா டபுள் சேர்ந்து மட்டும் கிக்கரை அனுப்பியம்மா அப்போ ஏலாது அப்படி வந்து அப்போ அதனால தான் வந்து நாங்கள் இன்றைக்கு வீடியோ வந்துட்டு இதுவே வந்து எடுக்கலாம் கூட அப்போ சுமன் மாமான வீடியோ அனுச்சித்தின வீடியோ எடுக்கிற வந்து அதான் வந்து எங்களோட பொழுதுபோக்கு போல வந்து அங்கே போய் நிற்கிற டைம் வந்துட்டு நார்மலாக அவங்க வந்து எடுத்தாங்க சொன்னால் அது வந்து நாட்டி விட்டு வந்து எங்களை விட்டு நாட்டில் நடந்து தான் போகிறது அப்போ பைக்கில் சரியான மாதிரி கஷ்டமாக போயிட்டு அப்போ இந்த ஒரு பெரிய ஒரு நிலைமை வந்து எங்களுக்கு நடந்ததால் வந்து இவ்வளோ நாளும் வந்து நாங்கள் வீடியோ போடாதுக்கான மெயின் காரணம் வந்து இதுதானே நம்ம ஓகே அப்போ அப்படி சொல்லிக்கொண்டு அப்போ இன்றைக்கு நம்ம வந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக வந்து எங்களுடைய பழைய வீட்டை வந்து நாங்கள் சமூகம் அளித்திருக்கோம் ஏன்னா அதை வந்து துப்புரவு செய்யப்படும் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நிறைய நாட்களுக்கு பிறகு தான் இன்றைக்கு இந்த வீட்டை வந்திருக்கோம் வீட்டையே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அலங்கோலமாக வந்து இருக்குது அது அன்றிருந்து பார்க்கிறதுக்கு அப்படி எல்லாமே வந்து ஒரு அசிங்கமாக வந்து இருக்கிறாங்க அப்போ இன்றைய தினம் வந்து எல்லாமே வந்து வேலையெல்லாம் செய்துட்டு தான் வந்து நாங்கள் போக போகிறோம் ஓகே அப்போ புதுசாக வரவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்காங்க வீடு வந்து அதாவது எங்களுடைய முதலாவது அரண்மனைன்னு சொன்னாலே இந்த ஒரு வீடு தான் அப்போ இந்த வீடை வந்து நாங்கள் விற்க போகிறோம் அதாவது எங்களுடைய புது உறவுகளுக்கு தெரிஞ்சிருந்தால் எந்த ஆறுக்காட்சி வீடு வேணும் அப்படின்னு சொன்னால் கூட இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கு மேடம் குறைஞ்ச விலையில் நிறைந்த வீடு அப்படின்னு இல்லை இப்போ எங்கட வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொன்னால் கண்டிப்பாக வந்து நான் ஒரு டிஸ்கவுண்ட் சொல்லி வச்சு கண்டிப்பாக நான் தருவேன் நம்ம அப்படி சொல்லிக்கொண்டு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் ஃபஸ்ட்டே பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுருக்காங்க அதோட வகையில் நீங்கள் எங்களுக்கு தர ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் என்ன வேலை செய்ய போகிறோம் எப்படி இன்றைய நாள் பொழுது வந்து போக போகுது எப்படி கழிக்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய அன்பு தம்பி சுமன் நல்ல ஒரு பாட்டு வார பாட்டெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவேன். ஆமாங்க மான்மாங்க ஒரு தம்பல என்ன சொன்னா பைக் ஆள் தந்து போட்டு சொல்லும் மெசேஜ் போட்டு நான் சில சம்டைம் வந்துட்டு இந்த ப்ரொஃபைல் வந்து கட் ஆகிருக்கும் இல்லைன்னு சொன்னால் வந்து டேட்டா ஃபோன் வந்து ஆஃப் பண்ணிட்டு வச்சிருப்பேன் வந்து அப்போ மான்மா நான் ஃபோனை பிளேட்மெண்ட்டில் விட்டுட்டு டேட்டா ஆன் பண்ணி மான்மாட்ட மெசேஜ் வந்துருக்கும் அதே கோதாரி என்னடா யாவது இது இந்த நம்பரும் பேர் அவங்க மாவட்ட அவங்க அப்போ இப்போ மானுமா வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடி வந்து எங்களுக்கு அனுப்பியிருக்கார் அந்த பாட்டை நாங்கள் கேட்போம் இந்த பாட்டு வந்து கோஆப்ரேட் விழுதோ இல்லையோ தெரியாது நாங்கள் போட்டு பார்ப்போம் நல்ல பாட்டு ரைட் ஓகே இது வந்து 3 நிமிஷம் பாட்டு வந்துருக்கு அப்போ மாமா வந்து சும்மா வந்து பாடி அனுப்பியிருந்தவர் ஸோ ஓகே அப்போ இன்றைய தினம் வந்து என்ன வேலை செய்ய போகணும் மேலே வேலை செய்ய போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ அப்பாவுக்கு வந்து தடார் கூட வந்து வேலை செஞ்சுருக்காங்க அப்போ சுப்பும் வந்து இப்போ வந்து நிற்கிறான் ஓகே அப்போ போயிட்டு நாங்கள் என்ன மாதிரி இந்த காணொலி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன கட்டம் என்னம்மா விடிய காலம் இப்படி கலக்கி ஃபுல்லாக குப்பை குளத்துலலாம் முதலாம் படமா அப்படி நூந்து போச்சு. ஓய் நான் சொல்லி தான் காய்ச்சிட்ட விட்டுக்கணும் ஷோட்ஸ் சும்மாண்டா மேறலாம் ஊசியா இப்போ நான் ஜீன்ஸ் பண்ணிக்கிறேன் வேறு கஷ்டம். ஓமாடா உங்களை விட காஞ்சல் இல்லை பாங்க குப்பை கொடுத்துட படிக்கணும் தட்டுப்படா ஆனால் உடனே எரிஞ்சிருமாம்மா. அது தலையடியடா அப்பா ஒரு வேலை காப்பாங்க
கொடியம்பா முறைமையாக கொளுத்தி எடுத்துட்டானேம்மா. ஆமாம் இந்த வியாபாரம் பட்டணும்மா. என்ன போய்க்க போகும் அப்படின்னு பாருங்க. சுக்குப்பா வீட்டை கொஞ்சம் சுற்றி காட்டும். அப்பா வந்து நோயிலையா பனி மூட்டதுக்கு மறைஞ்சிட்டு இங்கே தம்புல ரோடு அந்த கரை காட்டும். வடியான படியில் போகிறாங்களா? 2 பேரும் வடியும் அடிதான். ஆனால் முன்னுக்கு இருக்க அப்படி இன்னும் பாடி தெரியுமா? கடவுள் இருக்கு. சரி போட்டாங்க சாவணமா. சரி வானம் ஒரு படி இன்னும் பாடி தெரியுமா? கடவுளை எல்லாம் அடி வாங்க போறேன். இதுக்கு வந்தாலே வீடியோ மாமரம் கொஞ்சம் கருப்பு தான் அடி வேர். ஆமாம் என்ன வாங்க மீட்டை பட்டி கச்சாங்கோது மேய்க்கிறதுக்கு அது நெருப்போல் போட்டாலும் கடவுள் என்ன அது மரம் பட்டிட்டா காட்டுறடி சரி காட்டுறடி. ஆமாம் சுருமா சிரிக்கா சும்மா கொஞ்சம் ப்ரோ. ஆமாம் விளையாட்டுல மஞ்சள். ஆமாம் ஆத்தி ரத்தம் கூட வருது. காட்டுக்கா திரும்ப பெரிய காயம் ஒரு அளவான காயம் தானே ரத்தம் பதிரா. என்னோட ரத்தத்தை கூட ப்ரோ. ஆமாம் ஓடிக்கலாம் இல்லையே ஏன்ட்டு அதுக்குலாம் போனி கடவுள். தண்ணி ஊற்றுல பார்க்க கழுத்துக்கு அது பிசுங்கானி இல்லை. இங்கே பாரு அம்மாண்ட வகடியை பார்க்க பிசுங்கானி இல்லை சில கண்ணாடியா கலைக்கு என்னம்மா பெயிண்ட் படிச்சது ஒரு பட்டு எடுத்து தான் போறது. குப்பையை கொளுத்துறது அப்படி அப்படி கொளுத்துனாதான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த நாள் வந்து ஒரு வெயில் இல்லை அதை வந்து ஒரு மப்பு மாதிரி மப்பு மந்தான அம்மா படவேடி தெரியல அப்படி மொச்சு கொடுந்த கஜர். அதான் அதே டஸ்ட் என்ன உடம்புல சொல்லி வேலை இல்லையா? போய் வாரனே அவங்களும் சண்டே ஸ்பெஷல் தானே போட்டு வாங்க. சும்மா நடந்து தெரியாத ஏதோ கூட்டி கொளுத்துற கலைக்கு அம்மா பார்க்க ஓகே வாங்க பார்க்க திருப்பி அம்மா பாய கட்ட மாட்டேன்.
கலைக்கு அவ்வளோ கலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன உண்மையில வந்துட்டு நிறைய நாள் அதாவது நாங்கள் பழைய வீட்டை வந்து நிறைய நாள். அப்போ இன்றைய தினம் வந்து எங்களால் ஏழுமான அளவு நாங்கள் எல்லா வேலையும் வந்து நாங்கள் செய்ய போகிறோமேன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு கஞ்சல் எல்லாம் வந்து நிறைய காற்று வெயில் எல்லாம் வந்து சரியான வரைக்கும் மோசம். அப்போ இப்போ வந்து இந்த வீடியோ அப்பா தான் வந்து எடுத்துக்கொண்டு இருக்கேன். இன்றைய தினம் வந்து எங்களோட அப்பாவுக்கு வந்து வேலை இல்லை. அப்போ இப்போ இந்த பச்சை புல்லெல்லாம் வந்து ஒரு மாதிரி கருக்கி கொளுத்தி இன்றைக்கெல்லாம் வட்டிவாக வீட்டை வந்து துப்புறாங்க. நான் முதல் வேலைக்கு படுதடி பற்றியது கொஞ்சம் மூடி கிடந்தது. இப்போ வர என்ன வெள்ளையா க்ளீன் ஆகணும் சட்டப்படி இது. அதான் அப்போ இன்றைய தினம் வந்து நிறைய. ஆனால் இந்த மரத்தை அந்த காணிக்காராலும் வந்து வெட்டி விட்டா எங்களோட வீட்டு கேட்டுக்கு கஞ்சல் வராது. பெட்ரோல் ஒன்று கஞ்சல் வரா. நான் இதில் வெட்டினா வந்து நிற்கிறாள் வெக்க மசுக்குட்டி வெட்ட மசுக்குட்டி. சரி ஓகே. அப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் வேலை வந்து ஒதுங்கினதுக்கு அப்புறமாக வந்து இன்றைய தினம் என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்ப்போம். வேணாம்மா இப்போ மற்ற வேலை திட்டத்துக்கு வந்து போவோம். வேணாம் அதாவது வந்து இப்போ அம்மாவுக்கு வந்து கலைக்குன்னு சொன்ன கையோட ஒரு வார்த்தை அம்மா கலைக்குன்னு சொன்னால் இன்னும் அம்மா சோடா வாங்கிக்கணும்னு சொல்லி எனக்கே தெரியும். ஏன்னா அவ்வளோ வேகம் சொன்னால் அம்மா வந்து ஒரு நாளும் கண் கலங்கி போகக்கூடாது. ஏன்னாம்மா ஐயோ கடவுள் காட்டு டேக் வர போயிருக்கு கூட்டடாம ஐயோ பாடலைக்கு போயிட கேட்டோடனே ஐஸ்கிரீம் வயசை கொடுத்தோம்மா. சின்ன பிள்ளைங்க அப்படி இல்லாமல் எனக்கு இந்த இது வந்து பிடிக்க தெரியும் ஊத்துப்படி. அப்பா சோயாமி போட்டு கொடுக்கலாப்பா பழம் தட்டு பார்க்கலாம். டேஸ்டே இல்லை உண்மையை சொல்லணும். இனிப்பு இல்லைன்னா எனக்கு நாளைக்கு அம்மா உப்பு ஒருத்தக்க வாயில் விட்டு கொடுங்க உண்மை அடிக்குதம்மா. அப்பா அப்பா நிற்கிற அப்பா குறைஞ்சி போட கொடுக்கல. Con đã nên đập. Con đã nên đập. Con டேஸ்ட் ஆகப்பா அது. என்னறையா கொடு. நல்ல கம்ப்ரசர். நல்ல கம்ப்ரசர் உங்களுக்கு தான் அந்த எல்லாம் தெரியும் என்ன பேட்டிமா. அண்ணா என்ன விலை கொண்டு வரீங்க ஆளு கதவு போட்டா டெண்டரை கூடி போட்டு இப்படி ஒரு கதை வானங்கள் பார்க்குறேன். இரும்பு காலா ஆனா ஆல்ட்ரா போர்டு சரி இல்லையா ஆளை உண்மையா கொண்டு போய் பண்ணி தருவா.